வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் வந்து 2025 டேட்டா படி அதிகமான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு டாப் 10 கார்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 10 கார்களில் வந்து நமக்கு வந்து டீசல் காரும் வருது, பெட்ரோலில் ஹைப்ரிட் காரும் வந்து வருது, சிஎன்ஜி காரும் வந்து வருது. எல்லாத்தையும் சேர்த்து எந்த கார் வந்து அதிக மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல வந்து ஒரு டீசல் கார் வந்து இருக்குது. அதுவும் வந்து டாடா மோட்டார்ஸோட காரு. ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி இல்லைனா ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வந்து நெக்ஸான். இப்போ நெக்ஸான் பார்த்தீங்கன்னா 2025க்காக வந்து நமக்கு புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. புதிய வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் டீசல் இன்ஜின் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. 1497 சிசி இன்ஜின் வந்து வரும். 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதில் வந்து நமக்கு மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப மேனுவல் எடுத்தோம் அப்படின்னா 21.5 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா 22 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். இந்த காரில் வந்து சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஏபிஎஸ் வித் இபிடி ஃபீச்சர் வரும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் வரும், ஹில் ஹோல்டு கண்ட்ரோல் வரும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து 9வது இடத்துல இன்னொரு டீசல் கார் வந்திருக்கு. கியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரு சோனட் கார் வந்திருக்கு. சோனட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இதுவுமே வந்து ஒரு காம்பாக்டான எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு கார் தான். நல்ல ஃபீச்சர்ஸு, டிசைன் வைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கார்லேயும் வந்து 1.5 லிட்டர் சிஆர்டிஐ இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் யூனிட்டும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த காரில் சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேகு, ஏபிஎஸ் வித் இபிடி ஃபீச்சர், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து நெக்ஸானுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கார் தான். இப்போ இந்த காருடைய மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் எடுத்தோன்னா 19 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோன்னா 24.1 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்துல 2 கார்கள் வந்துருக்கு. ஒன்று வந்து மாருதி சுசுகியில் இருக்கக்கூடிய இன்விக்டோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டாவில் இருக்கக்கூடிய ஹைக்ராஸு. இப்போ ரெண்டுமே வந்து ரீபேட்ச்டு கார்கள் தான். இப்போ அந்த இன்விக்டோவில் எடுத்துக்கிட்டோன்னா 2.0 லிட்டர் அட்கின்சன் சைக்கிள் பெட்ரோல் ஹைப்ரிட் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பெட்ரோல் இன்ஜின் மட்டும் இல்லை, ஹைப்ரிட் டெக்னாலஜியும் உள்ளே வந்து நமக்கு வந்து வருது. இசிவிடி டிரான்ஸ்மிஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக், ஏபிஎஸ் வித் இபிடி, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், ரிவர்ஸ் கேமரா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 7 பேர் இல்லைனா 8 பேர் போகிற மாதிரி நமக்கு வந்து கான்ஃபிகரேஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதே மாதிரி ஸ்பெக்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹைக்ராஸும் வந்து வரும். பட் டிசைன் வைஸ் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் ஹைக்ராஸுக்கும் நமக்கு வந்து இன்விக்டோவுக்கும் வந்து வரும். இன்ஜினு மற்ற மேஜர் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சேமாக தான் இருக்க போகுது. இப்போ இந்த ஹைப்ரிட் காரை பொறுத்த வரைக்கும் 2 கார்களுமே நமக்கு 23.24 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக வந்து 7வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா சிட்டி ஹைப்ரிட் கார் வந்துருக்கு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் அட்கின்சன் சைக்கிள் டிஓஹெச்சி ஐவி டெக் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. பெட்ரோல் ஹைப்ரிட் மாடல் தான் இது. இசிவிடி டிரான்ஸ்மிஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 6 ஏர்பேக், ஏபிஎஸ் வித் இபிடி, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி அசிஸ்ட், லேன் கீப் அசிஸ்ட், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நம்ம இந்தியா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செடான் டைப்பில் இருக்கக்கூடிய கார்களுக்கான அந்த ஒரு வரவேற்பு வந்து பெருசாக வந்து இல்லை. முன்னாடி பார்த்தீங்கன்னா செடான் கார்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான லுக்கை வந்து கொடுக்கும், ப்ரீமியம் டச்சில் வந்துருக்கும். அதனால் செடான் கார்களை தான் அதிகமான பேர் விரும்பி வாங்கினாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்யூவி பக்கம் வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எஸ்யூவிலையுமே நல்ல வசதி, நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதனால லுக் வைஸும் வந்து அல்டிமேட்டாக இருக்கிறதுனால எஸ்யூவி பக்கம் மக்கள் வந்து போயிட்டாங்க. செடான் கார்கள் நல்லா விற்பனையாகிற கார்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ இந்த சிட்டிக்கு போட்டியாக வந்து வெர்னா மட்டும்தான் இருக்குது. பெருசாக இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரைஸில் வேறு காம்படிஷனும் வந்து கிடையாது. இப்போ சிட்டியை பொறுத்த வரைக்கும் 26.5 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து 6வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 கார்கள் வந்து இருக்குது. இந்த கார்களும் வந்து நமக்கு வந்து ரீபேட்ச்டு கார்கள். மாருதி சுசுகியில் வந்து கிராண்ட் விட்டாரா கார் வந்திருக்கு. டொயோட்டாவில் அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் கார் வந்திருக்கு. 2 காருமே வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் வந்து இருக்கும். ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய கிரில் செட்டப்பு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 காருக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். மேஜராக வந்து இன்ஜின் மற்ற பார்ட்ஸ் எல்லாமே வந்து சேமாக தான் வந்து இருக்கும். இந்த கார்லையும் நமக்கு வந்து 1.5 லிட்டர் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைப்ரிட் இன்ஜின் தான். இசிவிடி டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த 2 கார்கள்லையுமே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 6 ஏர்பேக், ஏபிஎஸ் வித் இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் டெசன் கண்ட்ரோல், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 27.97 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்களும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து 5வது இடத்துல கிராண்ட் ஐட்டன் நியோஸ் சிஎன்ஜி மாடல் வந்து இருக்குது. இப்போ நியோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெட்ரோல்லையும் வந்து கிடைக்கும். பட் வந்து மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப சிஎன்ஜி மாடல் தான் அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்கும். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் காபா பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதில் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் நமக்கு வந்து வரும். நியோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட் தான். அப்போ 2 ஏர்பேக், ஏபிஎஸ் வித் இபிடி, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. காரும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து லுக் வைஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் வந்து இருக்கும். இப்போ வந்து மாருதி கார்கள் வந்து வேணாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக வந்து கிராண்ட் ஐட்டன் நியோஸ் மாடல் வந்து போகலாம். இப்போ இதில் வந்து 1 கிலோ சிஎன்ஜிக்கு நமக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 28.5 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து 4வது இடத்துல எஸ்ப்ரெஸோ கார் வந்து இருக்குது. எஸ்ப்ரெஸோவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கார், யூனிக்கான டிசைன் வந்து மாருதி சுசுகி வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு டிசைன் பிடிக்கும், சில பேருக்கு டிசைன் பிடிக்காமலும் வந்திருக்கும். ஒரு மாதிரி அந்த பானட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக ஒரு சின்ன ஒரு பாக்ஸி டைப்பில் வர மாதிரி ஒரு காரு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 1.0 லிட்டர் K10B இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த கார்லையுமே நமக்கு வந்து பெட்ரோல் இருக்குது, அதே இன்ஜினில் நமக்கு வந்து சிஎன்ஜியும் வந்து கொடுக்குறாங்க. சிஎன்ஜி மாடலில் நமக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வந்து வரும். 2 ஏர்பேக், ஏபிஎஸ் வித் இபிடி, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு வந்து காம்பாக்டாக இருக்கக்கூடிய ஒரு காரு, ஒரு சிட்டி டிரைவிங்க்கெலாம் வந்து ஏற்ற கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த காரில் வந்து சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் 32.73 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ K10 கார் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த கார் தான் வந்து முதல் காராக வந்திருக்கும். இன்னுமே நிறைய மிடில் கிளாஸ் வந்து ஒரு பைக்லேருந்து காருக்கு போகிறப்ப இந்த காரை தான் பெரும்பாலும் வந்து வாங்குவாங்க. மாருதி சுசுகி அப்படிங்கிறப்ப நல்ல மைலேஜ் கொடுக்கும், விலையும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து இருக்கும், மெயின்டெனன்ஸும் வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுனால போகிறாங்க. அதில் வந்து ஆல்டோ K10 பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு காராக வந்திருக்கு. இந்த கார்லையுமே நமக்கு வந்து சேம் இன்ஜின் தான், நமக்கு வந்து 1.0 லிட்டர் K10C சீரியஸ் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. சிஎன்ஜி 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் நமக்கு வந்து வரும். 2 ஏர்பேக்கு, ஏபிஎஸ் வித் இபிடி, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு என்ட்ரி லெவலுக்கு ஏற்ற ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார் வந்து 1 கிலோ சிஎன்ஜிக்கு 33.85 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா வேகனார் கார் வந்து இருக்குது. வேகனார் பற்றி சொல்லணும் அப்படின்னா 2024 வந்து ரொம்பவே சக்ஸஸான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா அதிகமாக விற்பனையான கார்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா முதல் இடத்துல டாடா பஞ்ச் கார் வந்திருக்கு, 2வது இடத்துல வேகனார் கார் தான் வந்திருக்கு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸி டிசைனில் வந்திருக்கும். ஒரு டிசைன் அல்டிமேட்டாக இல்லை அப்படின்னாலும் நல்ல இடவசதி வந்து இருக்கும். நல்ல ஹைட்டான ஒரு காரு, உள்ளே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துக்கலாம். உங்கள் வீட்டில் வயசானவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா வேகனார் கார் வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு சாய்ஸாக வந்து இருக்கும். இந்த காரில் 1.0 லிட்டர் K10B இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. சிஎன்ஜி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும். 2 ஏர்பேக், ஏபிஎஸ் வித் இபிடி, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து வரும். மைலேஜ்னு பார்த்தோன்னா 34.05 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து முதல் இடத்துல வந்து செலரியோ கார் வந்து இருக்குது. இன்னொரு என்ட்ரி லெவல் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக கார் வாங்க போகிறவங்க ஆல்டோ K10லாம் வேணாம் அப்படின்னா செலரியோக்கு வந்து வருவாங்க. செலரியோ ஓரளவுக்கு வந்து லுக் வைஸும் வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு காரு. இந்த கார்லையுமே 1.0 லிட்டர் K10C சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும். 2 ஏர்பேக்கு, ஏபிஎஸ் வித் இபிடி, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 35.6 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அப்போ வந்து அந்த முதல் ஒரு 4-5 இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி கார்கள் தான் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பெட்ரோல் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சிஎன்ஜி கொடுக்குற மைலேஜை விட ஒரு 5லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து மைலேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதேமாதிரி இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 கார்கள் ஹைப்ரிட் இன்ஜின் கார்களாக வந்திருக்கு. ஹைப்ரிட் இன்ஜின் அப்படிங்கிறப்ப மைலேஜ் வந்து கொஞ்சம் கூட வரும். சேம் டைம் வந்து ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து கடைசி 2 இடத்துல இருக்கக்கூடிய கார்களை பொறுத்த வரைக்கும் டீசல் இன்ஜின் கார்களும் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குது. நன்றி.